ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கில் ஒரு சில கிளாரிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். இந்த கிளாரிஃபிகேஷன் என்னென்னா, மெனி இயர்ஸாக டெய்லரிங்லே இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்க ஒரு டெய்லர் ஸ்டிச்சிங்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். 45 சைஸில் 11 இன்ச் வச்சு பேக் கட்டு ஸ்டிச் பண்ணுறேன். ப்ளவுஸோட பேக் சைட் கீழே மடித்து அடிக்கிறது வந்து 1 இன்ச்லேருந்து 1.5 இன்ச் வரைக்கும் மடித்து அடிப்போம். 1/2 இன்ச் மடித்து அடிச்சுக்கணும், பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்கு. மறுபடியும் 1 இன்ச் மடித்து அடிக்கணும். பின்னாடி டாட் பிடிக்கணும். ஷோல்டருக்கு நேராக மடித்து 1/2 இன்ச்சு மடித்து டாட்டு பிடிக்கணும். டாட்டு ஒரு 4 இன்ச்சு வர்ற அளவுக்கு டாட் பிடிச்சிக்கணும். நேராக அடிச்சுட்டு அப்படியே சைஸாக கொண்டு வரணும். ஓரமாக அடித்து கொண்டு வரணும். ரெண்டு டாட்டு ஒரே மாதிரி இருக்கணும். ரெண்டு தட்டு அடிக்கும்போது பட்டன் பீஸ்லேருந்து 2.5 இன்ச்சு தள்ளி டாட்டுக்கு அளவு எடுத்துக்கணும். அளவு குறிச்சிட்டு 1 இன்ச்சு அதிலேருந்து 1 இன்ச் தள்ளி கிராஸாக பிடிக்கணும் டாட்டு. இதே மாதிரி முன்னாடி சைஸு நான் 2 இன்ச்சு தள்ளி ஒரு டாட்டு பட்டன் பீஸில். மூணு டாட்டு கரெக்டாக பிடிக்கணும். நேராக ஊசி மாதிரி வர்ற மாதிரி பிடிக்கணும். அப்போ தான் ஃப்ரண்ட் கட்டு கரெக்டாக இருக்கும். இப்படி வரணும். அடுத்து ப்ளவுஸோட அடுத்த பீஸ் எடுத்து அதே மாதிரி 3 டாட் பிடிக்கணும். இது இவங்க தைக்கிற மாதிரி 45 சைஸ் ப்ளவுஸ்க்கு மட்டும் இல்லை, எல்லா சைஸ்க்குமே காமன் தான். 3 டாட்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு கீழே இருக்கிறத வந்து 2.5 இன்ச் தள்ளி 1 இன்ச் கிராஸாக அடிக்கணும். சைடில் இருக்கிறதும் வந்து கீழேருந்து 2 இன்ச் தள்ளி மேலே அடிக்கணும். அப்புறம் ஸ்லீவ்லேருந்து கீழே அந்த முதல்ல அடித்த பீஸ்லேருந்து நல்லா ஷார்ப்பாக அடிக்கணும். இது 45 சைஸ் ப்ளவுஸுன்னு இல்லை, எல்லா சைஸ் ப்ளவுஸுக்குமே காமன் பாயிண்ட்டு தான். அதே மாதிரி முதுகு பின்னாடி பேக் சைடு வந்து நம்ம 1 இன்ச் அடிச்சிருப்போம். அதில் வந்து 2 டாட் பிடிப்போம். அது வந்து ஷோல்டர்லேருந்து நேராக பிடிச்சி மடித்து அடித்து 4 இன்ச் வரைக்கும் ஷார்ப்பாக அடிச்சுக்கலாம். இப்போது ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைடு லெஃப்ட் அண்ட் ரைட் 2 பக்கமும் வந்து 3 டாட்டும் வச்சு அடிச்சிட்டோம். இப்போது பட்டி பீஸ் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ளவுஸோட பட்டி பீஸ் வந்து நம்ம ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் பண்ணி கட்டிங் பண்ணும் போதே ப்ளவுஸோட பட்டி பீஸ் கட் பண்ணி வச்சுருப்போம். அதுக்கேற்ற மாதிரி அதே ஷேப்பில் கட் பண்ணி உள்ளே லைனிங் வச்சுக்கோங்க. லைனிங் வந்து பட்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். பட்டிக்கிட்ட வந்து லைனிங் வச்சு நல்லா திக்னஸாக இருந்தால் தான் நம்ம பாடியில் வந்து நல்லா ஃபிக்ஸ் ஆகும், நல்லா உட்காந்துருக்கும். பட்டி நம்ம ஜாயின் பண்ணும்போது 2 பக்கமும் ஒரே மாதிரி இருக்குதான்னு பார்த்து செக் பண்ணணும். ஏன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் சைட் 2 பக்கமும் மேல் தூக்குன மாதிரி ஒரு பக்கம் இருக்கும், ஒரு பக்கம் இறங்கின மாதிரி இருக்கும். 2 பக்கமும் சரியாக வச்சு ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் கொக்கி பீஸ் கிட்ட கரெக்டாக 2ம் சரி வர லெஃப்ட் அண்ட் ரைட் 2 பக்கமும் சரியாக இருக்கும். இப்போது பட்டி பீஸ் ரெடி பண்ணியாச்சு. பட்டி பீஸை இப்போது ஃப்ரண்ட்டில் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் ஜாயின் பண்ணணும்.
லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு வச்சு பட்டி வச்சு ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணும்போது உள்ளே ஒரு தையலுக்கு 2 தையல் போட்டுக்கோங்க. இல்லைனா ஒரு தையல் போட்டு அதை மடித்து வச்ச மாதிரி பிசுறு தெரியாத மாதிரி ஒரு தையல் போட்டு வச்சுக்கலாம். இப்போது லெஃப்ட் அண்ட் ரைட் 2 சைடுமே வந்து பட்டி ஜாயின் பண்ணியாச்சு. லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு 2 பக்கமும் பட்டிக்கு படிமான தையல் அடிச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டுடலாம். அதாவது பிசுறு இருக்கிறது, எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தெல்லாம் கரெக்டாக ஃபோல்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம். பட்டி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு 2 பக்கமும் நம்ம கொக்கி பீஸ் ரெடி பண்ணணும். ப்ளவுஸ் அளவெடுத்து கட்டிங் பண்ணதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற ப்ளவுஸ் பீஸ்லாம் நம்ம எடுத்து வச்சுருப்போம். அதுலேருந்து தான் இப்போ நம்ம கொக்கிக்கு தேவையான பீஸ் எடுத்துக்கிறோம். பீஸ் ரெடி பண்ணுறதுக்கு 2 இன்ச் தேவையான அளவு 2 பக்கத்துக்கும் வேணும். அதுக்காக 2 கிளாத் கட் பண்ணி வச்சுக்கலாம். லெஃப்ட் அண்ட் ரைட் 2 பக்கமும் வந்து கொக்கி கட்டுறதுக்கு கொக்கி மாட்டுறதுக்கு 2 பக்கமே 2 இன்ச் அகலம் இருக்கிற மாதிரி அதுக்கேற்ற ஹைட்டில் பீஸ் கட் பண்ணி ஜாயின் பண்ணணும். கொக்கி கட்டுற பக்கம் அதாவது கொக்கி ரைட் சைடு வந்து அந்த 2 இன்ச் பீஸை மேலே வச்சு உள்ளே மடித்து அடித்து நம்ம ரெடி பண்ணணும். கொக்கி மாட்டுற பக்கம் அதாவது லெஃப்ட் சைடு வந்து 2 இன்ச் கட் பண்ண பீஸை ப்ளவுஸ்க்கு உள்ளே வச்சு அதை மேலே திருப்பி மடித்து நம்ம தைக்கணும். இதுதான் 2க்கும் வந்து டிஃப்ரெண்ட். அதாவது கொக்கி மாட்டுறதுக்கும் கொக்கி வந்து கட்டுறதுக்கும் 2க்கும் இதுதான் டிஃப்ரெண்ட்.